குருவே போற்றி, ஸ்ரீ ராகவேந்திரே போற்றி, நமசிவாய போற்றி. நான் ரமேஷ் ராகவ அஸ்ட்ரோ அன்னூர். வணக்கம். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். 2026 விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த 2026 என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்தாலும் அமோகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. காரணம் என்றால் இன்றைய 2026 தொடக்கமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி, ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று உங்களை லக்னத்தை பார்க்கும் பொழுது தான் இந்த வருஷமே தொடங்குது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருஷமாக இதை சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாளை ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது மாதிரியான நல்ல விஷயத்தை அதிர்ஷ்டமாக பண்ணி கொடுப்பாங்க. அதாவது எதிர்பார்க்கல, நான் இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதிர்ஷ்டமாக பண்ணி கொடுப்பாங்க, பாக்கியமாக பண்ணி கொடுப்பாங்க. அதை எளிமையான முறையில் ஈஸியாக கஷ்டப்படுத்தாமல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2026 உங்களுக்கு பலனாக நடக்குங்க. அதுக்கடுத்து நகை இதெல்லாம் சேர்றதும் பண்ணி கொடுப்பாங்க. வீடு இட வாகனமும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய வாரிசு வகையில் மனமகிழ்ச்சி உண்டாக்கி கொடுப்பாங்க. உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வருடம் தொடங்குறதுனால பேச்சில் நிதானம் தேவை. எல்லா விஷயம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிதுங்கிறதுக்காக மற்றவங்களை பார்த்தீங்கன்னா உதாசனப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. இது மற்றவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியாது, ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க. அதனால் பேச்சில் நிதானம் தேவை. பழைய நிலையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அப்படி பார்த்ததுனாலும் மற்றவங்க நன்றி கடன் பட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அப்போ விரோதம் இல்லாமல் கொஞ்சம் இருந்துக்கலாம். இல்லைன்னா என்ன செய்வான்னு, ஏற்கனவே இருக்கும்போது நம்மளுக்கு பண்ணாங்க, அவங்க கேட்கும்போது நான் பண்ணேன், நான் கேட்கும்போது அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையாக சொல்லுவாங்க. இது மாதிரியான கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு அம்சத்தையும் கொடுப்பாங்க. குடும்ப வகையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது விருச்சிக ராசி என்பர்கள். அதுக்கடுத்த மருத்துவ செலவுகள் இந்த வருஷம் கொஞ்சம் கூடத்தான் செய்யும். ஆனால் பண போக்குவரத்து நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை இயல்பாக கொடுத்துருவாங்க. சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுங்க. ஆன்மீக சுற்றுலா உண்டாகும். நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதில் பர்சன்டேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 100க்கு 80% உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கூட்டி கழித்து பார்த்தோன்னா கடைசியாக இந்த வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லாவே இருந்ததுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதில் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கடுத்தா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால கல்வியில் கொஞ்சம் அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குற, குருவும் பார்க்குறாருங்க. அதனால் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க. +2 முடித்தவங்களுக்கு எதிர்காலத்தில் நான் இது மாதிரி வரணுங்கிற மாதிரின்னு ஒரு டார்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க. யூஜி, பிஜி எல்லாம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இதில் ஆரம்ப கல்வி, அதாவது 5th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். மற்றபடி பிரச்சனை இருக்காது. 5th to +2 நல்லாயிருக்கும். +2க்கு மேலே இருக்கக்கூடிய கல்வி பொதுவாகவே இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. தாய் வகை சொத்து அல்லது தாய் வகை ஆதாயம் கொடுப்பாங்க. தாய் வகையில் நில சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தீரக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. பூர்வீக சம்பந்தமான வகையில் பிரச்சனை இருந்ததுனாலும் அது விற்று ஏதோ ஒரு வகையில் அங்கே பணமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதில் கிடைக்கும். வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் மனமகிழ்ச்சியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இதில் சொல்லிக்கலாம். அதுக்கடுத்ததாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த வருஷம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசிகள் வழிபாடு, சன்னியாசிகளுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, ஜீவசமாதி அடைந்த மகான்களுடைய சமாதிகள் போய் தியானம் பண்ணுறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு மல்லிகைப்பூ 1 முழமோ 1/2 முழமோ வாங்கி போய் கொடுத்து சமாதி மேலே இது மேலே வச்சு சாமி கும்பிட்டு வந்ததுனாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.